ஹலோ everyone, I'm Naveen. Welcome to Navache. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ரைஃபிள் காப். ஸோ இது ஒரு மலையாளம் ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி நோட்டீஸ் பண்ணேன், ரிலீஸ் ஆன அப்போ 3 days பிஃபோர் நான் நோட்டீஸ் பண்ணேன். பட் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டேன். இது ஏதோ மேபி மூவின்னு நான் பெருசாக எடுத்துக்கல. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வழக்கமாக எல்லா வீடியோவில் கமெண்ட் பண்ணாரு, இந்த வீடியோ இந்த மூவி ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோவும் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ரைஃபிள் கிளப் இந்த படத்தை பற்றி ஒரு மண்ணு கூட எனக்கு தெரியாது ஜெனரலாக சொல்ல போனால். அந்த கமெண்ட்காக தான் மட்டும்தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இந்த ரைஃபிள் கிளப்போட ட்ரெய்லர் ரியாக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் வாட்ச். ஓகே கைஸ், வித் கவுண்டவுன் 3, 2, 1 கோ. മാവിന്റെ മണ്ടയിലൊരു പഴുത്ത മാങ്ങ കിടക്കുവാണേ, നമ്മൾ ഉന്നം പിടിച്ചെറിഞ്ഞിട്ടേ ലക്ഷ്യം ഭേദിച്ചേ എന്ന് പറഞ്ഞ് നടന്ന് വീട്ടിലേക്ക് പോകണോ ചെയ്യാറ്? ആ മാങ്ങ തിന്നുന്നതല്ലേ എൻ്റെ റിവാർഡ്? അത്രയേ ഉള്ളൂ ഹണ്ടി. கரடியா? காட்டு பண்டியா? റൈഫിളിന് തുപ്പാക്കിയും தெரியும். IV ശശിയുടെ മൃഗയാ ചിത്രം റിലീസായതോടെയാണ് സുഹൃത്തുക്കളെ അത് സംഭവിച്ചത്. തന്റെ കഥാപാത്രത്തിന്റെ പൂർണ്ണതയ്ക്ക് വേണ്ടി 3.5 മാസത്തോളം മമ്മൂട്ടി എന്ന യുവപ്രതിഭ ഇടയ്ക്കൽ ഗുഹയിൽ താമസിച്ച് ഹോളിവുഡ് രീതിയായ മെത്തേഡ് ആക്ടിംഗ് പരിശീലിച്ചത്രേ. അതിനിപ്പോ ഞാനെന്താണ് ചെയ്യേണ്ടത്? വേട്ടമൃഗം നല്ല ഒന്നാന്തരം തീമ, രക്തരൂക്ഷിതമാ, അക്രമ നിമിടവും. അത് ക്ഷാമവും ചെയ്യണം. പക്ഷെ അതിനു മുന്നേ ആ റോസാപ്പൂ കൈ തുപ്പാക്കി വിളയാം. അതാണ്ട് ഈ കാണുന്ന അവിടുത്തെ ആസ്ഥാനം അടിക്കാരും 2 പേര് വണ്ടേ പോയി. 3-ാമത്തെ ആള് ഭിത്തിയെ കയറാൻ സമയമായിട്ടില്ല, എന്നാലും ക്ലാമ്പ് പിടിപ്പിച്ചിട്ടുണ്ട്. അതായത് ഉമ്മാരുടെ ഒരു മട്ട്. ഞാൻ പറഞ്ഞ ചലച്ചിത്ര താരങ്ങൾക്ക് തോക്ക് മരിക്ക് പിടിക്കാൻ പോലും അറിയത്തില്ല. മോനിപ്പം പിടിച്ചിരിക്കുന്ന കണ്ടാലുണ്ടല്ലോ, പൊട്ടുമോനെ മറ്റുപിടി അങ്ങനെ പറയാൻ തോന്നുന്നു. ശിക്കാരി ശംഭു ഫ്രണ്ട്സും എങ്ങോട്ടാ? ഇവിടെ ആണുങ്ങൾ ആരുമില്ലേ? കട്ടുപന്നി സസ്ക്രോഫാന്ന് ശാസ്ത്രനാമം. ഞാനാണേലും മുടിഞ്ഞ ടേസ്റ്റാ. അതോടെ കണ്ടില്ലേ അച്ചായോ, ഇവൻ ആളിച്ചിരി ചിമിട്ടനാ. .32 വരും. तूने जाके पुट्टू खड्डा खा गया, सबको लेके जा. ரைஃபிள் கிளப்போட ட்ரெய்லர் பாத்திரம் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 36 செகண்ட்ஸ்க்கு விட்டுருக்காங்க. இதுல எனக்கு நிஜமா என்ன சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னா, நம்ம அனுராக் இன்ட்ரடக்ஷன் வந்துச்சுல, அது எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. அவர் இருப்பார் லேட்டர். அதுக்கு முன்னாடி ஹனுமான் கைன். ஸோ ரீசெண்டா ஒரு சாங் பண்ணியிருப்பாரு, அது செம்ம வைரலா ட்ரெண்டிங்கா போய் இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அது இந்த வீடியோக்கு நம்ம ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. பட் நான் அந்த சாங்ஸ் பல வாட்டி கேட்டுட்டேன். ஸோ பிகாஸ் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அதெல்லாம் வரும், அதில் கேட்டிருப்பேன். ஸோ அனுராக் அவரோட இன்ட்ரடக்ஷன் தான் எனக்கு ஒன்றும் எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துச்சு. இந்த படம் என்ன எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. ஒரு ரைஃபிள் கிளப் அதில் சம்மந்தப்பட்டு இருக்கிற ஒரு
அந்த கிளப் மெம்பர்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு கதை தான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அது இன்டென்ஸ்டா இருக்க போகுது, ஸ்டாரி பேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. ஏன்னா 3 ரைட்டர்ஸ் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் பை 3 பேர் போட்டிருந்தாங்க. நம்ம டேரக்டரும் வந்துட்டு அஷிக் அபுன்னு சொல்லிட்டு டேரக்டரும் சேர்த்து ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி வரப்போகுது, லைக் வந்துட்டு டயலாக்லேயே வந்துட்டு அது வந்துட்டு லேக் அடிக்கிற மாதிரி இருக்க போதா? பட் டைலாக்ல இருந்தா கூட நம்மளுக்கு பொறுமை இருந்தா அந்த டைலாக்ஸை வந்துட்டு சில படத்தை நம்ம வந்து உத்து கவனிச்சு அதுக்கு டைலாக்ஸ்ல நம்ம கவனிச்சு கேட்டா அந்த கதை புரியும் பாருங்க. இந்த பட் நிறைய பேர் வந்துட்டு காட்சி தான் விஷுவலா பிரம்மாண்டமா இருக்கணும் தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. பட் அந்த ஸ்டோரி தெரியும்னா அந்த டைலாக்ல தான் வந்துட்டு எலிவேட் பண்ண முடியும் பாருங்க. சரிங்களா? அதுக்கு பொறுமை நிறைய வேணும் நம்ம பார்க்குற நம்மளுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பார்ப்போம் இந்த படம் எப்படி வருது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் எனக்கு என்னமோ வந்துட்டு என்னோட ஃபேவரட் ஜானர் மாதிரி இல்லாமல் இருக்கா. பட் எனக்கு சரியா சொல்ல தெரியல. பட் மியூசிக் வைஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா இன்டென்ஸ்டா மாதிரி நல்லா பிஜிஎம்லாம் வேற மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்டாரி எப்படி வரப்போது தான் அது எனக்கு கொஞ்சம் கியூரியஸாக இருக்குன்னு சொல்லலாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பட் ஸ்டாரி பேஸ் இந்த ஸ்டாரிஸ் இப்படி வரப்போகுது அதுதான் என்னோட கியூரியாசிட்டியா இருக்கு. ஸோ காத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக என்னோட சப்ஸ்கிரைபர் யார் கமெண்ட் பண்ணாலும் ரைஃபிள் கிளப் அவர் அந்த வீடியோவில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது சொல்லிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். தட்ஸ் வீடியோ guys. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see next video. Until then, signing off. I'm Naveen. Take care. Bye.